இன்றைக்கி அன்சீனில் வந்துட்டு அர்ச்சனாவும் மாயாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அர்ச்சனா சொல்கிறாங்க, எனக்கு வந்து பக்கத்தில் யாராவது உட்காந்து நொய் நொயின்னு பேசிகிட்டே இருந்தாலே பிடிக்காது. நான் எல்லா வேலையும் நானே பண்ணுவேன். எங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் தெரியும், என்னோடய மேனேஜர்ஸ்க்கும் அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ ஒரு வேர்ட் சொல்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு மேபி அவங்க யாரை சொல்கிறாங்கன்னு தெரியல. அதை வந்து பிக் பாஸ் டீம் மியூட் பண்ணிட்டாங்க. ஸோ டேஷுக்கும் தெரியும். ஸோ என்னோடய பெஸ்ட்டு அவங்களால கொண்டு வர முடியும். ஆனால் வந்துட்டு என்னை எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னா மட்டும்தான் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி பிக் பாஸ்ங்கிறது உங்களோட ஒரு மைண்ட் கேம். ஸோ உங்களை வந்து எவ்வளோ தூரம் வந்து இந்த மாதிரி டார்ச்சர்லாம் பண்ணுவாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு கூட்டத்தில் உங்களால் எவ்வளோ சர்வை பண்ண முடியுதுங்கிறது தான் பிக் பாஸ் கேம். ஸோ அந்த கூட்டமே பிடிக்காது, பக்கத்தில் யாருமே இந்த நெகட்டிவ் வைப்ஸே கொடுக்கக்கூடாது அப்படின்னா நம்ம எப்படி பிக் பாஸ் கேமை சூஸ் பண்ண முடியும்? நம்ம சோலோ கேம் ஏதாவது போய் தான் நம்ம வந்து வின் பண்ணி நம்ம காமிக்கணும். செப்பரேட்டாக நம்மளோட டேலண்ட் மட்டும் காட்டுற ஏதாவது டேலண்ட் ஷோவில் தான் நம்ம போக முடியும். திஸ் இஸ் அ ரியாலிட்டி ஷோ. இதில் வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு கூட்டத்தில் பல பேர் பலவிதமாக இருப்பாங்க. அதனால தான் அவங்க டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ்லேருந்தும் கொண்டு வராங்க. ஸோ இத்தனை பேர் இருக்கும்போது நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோன்னு காட்டுறதுக்கு அர்ச்சனா வந்துட்டு எப்போவுமே இப்படி எனக்கு யாருமே தொந்தரவே கொடுக்கக்கூடாது, கொடுத்தாலே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு தெரில. இத்தனைக்கும் மார்னிங் ஒரு டீ போட்டிருக்காங்க. ஸோ டீ போட ஆரம்பித்ததுலேருந்து அவங்களோட மூட் ஸ்பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அவங்களோட பிஹேவியர்ஸ் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து ஒர்க் பற்றி கவலையே கிடையாது, நான் எந்த ஒர்க்கும் பண்ணுவேன், பட் ஒர்க்கை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே அர்ச்சனாக்கு சோம்பேறித்தனம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.